ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாம் பிறரிடம் அன்பு பாராட்ட வேண்டும். ஏனெனில் அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் இருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் நாம் அனைவரும் கிறிஸ்துவினிடத்தில் இருந்து பிறந்தவர்கள். அன்பற்றவர்கள் தேவனை அறியார்கள், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களை போக்கவே அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை நமக்கு விளங்குகிறது. தேவனை எவரும் எங்கும் எப்போதும் என்றும் கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு உள்ளோம் என்றால் கடவுள் நம்முடன் இருப்பார். அவரது அன்பு நம்மில் முடிவு பெறும். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்திருக்கிறோம், அதை நம்புகிறோம். அன்பு இருக்குமானால் இந்த உலகில் பயமில்லை. அன்பு பயத்தை அகற்றிவிடும். இறைவன் முதலில் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் சகோதர சகோதரிகளை வெறுப்போமானால் நாம் பொய்யர்கள். தன் கண்களுக்கு முன்னே இருக்கும் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவர்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. எனவே அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே கடவுளின் கட்டளை. தப்புதல் செய்தவர்களை அன்புடன் தயவாக அவர்கள் குற்றங்களை விலக்கி காட்டி உண்மையாய் நடப்பதற்கு அவர்களை உணர்த்த வேண்டும். நற்குணம் கிறிஸ்தவர்களின் ஒரு பண்பாக இருக்க வேண்டும். உலக மக்களுக்கு இது வேஷம் தரித்த செயலாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு இது பொய் தோற்றமாக இராமல் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அன்பு சாந்த குணத்துக்கு நம்மை வழிநடத்துகிறது. பொறுமை தயவு செய்கிறது. கீழ்ப்படியாதவர்களிடம் கூட கடுமையாக பேசாமல் தயவுடன் புத்தி சொல்ல நம்மை வழிநடத்துகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கியவட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த உலகில் நாங்கள் அன்போடு வாழவும் உம்மை பிரதிபலிக்கவும் உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, எனக்குள் இருக்கின்ற பெருமை, விட்டு கொடுக்காத தன்மை ஆகியவற்றை இன்றே என்னிலிருந்து அகற்றிட உங்க கிருபை தந்தர்லுங்க. கர்த்தாவே, நாங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியவும் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தேவரீர் உம்மை மைமைப்படுத்தவும் தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழ தயவுசெய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் எங்கள் அனுதின தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றும் உமது மந்தையின் ஆடுகளாக எங்களை மேய்த்து உமது மைமைக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்தல்லவும் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் பயணம் பாதுகாப்பானதாகவும் எங்கள் பாதைகளை சீராகவும் இருக்கும்படி தடைகளை தகர்த்து தேவரீர் முன் செல்ல நாங்கள் பின்தொடர கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் உங்க வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பிசாசின் வல்லமையின் கிரியைகளிலிருந்து விடுவித்து சமாதானமான வாழ்க்கை வாழவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும் பிள்ளைகள் கல்வி கேள்வியர்கள் சிறந்து விளங்கவும் வாலிப பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பும் ஏற்ற வாழ்க்கை துணையும் தந்து ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் பயங்கள் பலவீனங்கள் நீங்கவும் தேவன் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, நெடுங்காலமாய் குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்போருக்கு வேண்டுதல் செய்வோருக்கு கர்த்தர் தயவு செய்து அவர்கள் மனக்லேசம் துயரங்களை மாற்றி சிறுமியை போக்கி ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுபானம், கஞ்சா போன்ற போதை பழக்கங்களில் சிக்கி சீரழிகிற சமாதானமின்றி தவிக்கிற கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவர் வாழ்விலும் உங்க பலத்தகரம் ஆளுகை செய்து கட்டுகளிலிருந்து கண்ணிகளிலிருந்து விடுவித்து ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக வாழ தயவுசெய்துள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களினால் தவறான முடிவுக்கு மன அழுத்தத்தோடு வாழும் ஒவ்வொருவரின் ஆத்மா தப்புவிக்கப்படவும் சமாதானம் அடையவும் உங்க செட்டையின் மறைவில் காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேன்சர் நோயாளிகள், இருதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள், கல்லீரல் கணையம் பாதிக்கப்பட்டவர்கள், கட்டிகள், தைராய்டு, மூட்டுவலி, எலும்பு தேய்மானங்களினால், ஆஸ்மா, டிபியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்வில் அற்புதம் செய்து ஆரோக்கியம் சுகத்தோடு வாழ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம்.
ஊழியர்கள் மிஷனரிகள் அவர் தம் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் வாழவும் ஊழிய பாதையில் தேவரீரின் வழிநடத்தலுடன் செயல்படவும் தேவ மகிமை வெளிப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.